السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. وقال تعالى: ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, சில வார்த்தைகளை கேட்கும் பொழுதே மனிதர்களுக்கு ஒரு விதமான நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஓய்வு, உறக்கம், பணம், சாப்பாடு. சிலருக்கு சாப்பாடுங்கிற வார்த்தையே சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்படி சில சொற்கள் அது நம்மிடம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே மனித மனம் நிம்மதி அடையக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அப்படிப்பட்ட வார்த்தைகளுள் ஒன்றுதான் வெற்றி. என் மகன் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்று விட்டான். அந்த வார்த்தை அவருக்கு ஒரு விதமான நிம்மதியை தருகிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நான் வெற்றி பெற்று விட்டேன். அந்த வெற்றி என்ற சொல்லை சொல்லுவதும் மகிழ்ச்சி, அதை யாராவது சொல்ல நாம் கேட்பதும் மகிழ்ச்சி. நாம் அரசாங்கத்திடம் வைத்த கோரிக்கை வெற்றி பெற்று விட்டது. அன்பானவர்களே, எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் தான் ஈடுபடக்கூடிய காரியத்தில் தனக்கு வெற்றி வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்டு செயல்படுகிறோம். படித்தவர், பாமரர், ஏழை, பணக்காரர், நகரவாசி, கிராமவாசி, ஆண், பெண், ஆலிம், பொதுமக்கள் எல்லோருமே நாம் ஈடுபடக்கூடிய அந்த செயல் நமக்கு வெற்றிகரமானதாக ஆக வேண்டும். இதைத்தான் எல்லோருமே இலக்காக, லட்சியமாக கொண்டு செயல்படுகிறோம். அன்பானவர்களே, இது உலகத்தில் நாம் அடையக்கூடிய வெற்றி. மரணத்திற்கு பிறகு நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வெற்றியை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னென்ன? அந்த வெற்றிக்கு இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மறுமை வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்குமா? மறுமை வெற்றிக்காகத்தான் பாடுபட வேண்டும் என்றால் உலக வெற்றி தேவையில்லையா? ஒருவர் மறுமை வெற்றிக்காக எந்தெந்த வழிகளில் முயற்சி செய்ய வேண்டும்? இந்த கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் இன்ஷா அல்லாஹ் வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக சுருக்கமாக நாம் சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, முதலில் மறுமை வெற்றி என்றால் என்ன? இதை தெரிந்து கொண்டால்தான் அதனுடைய முக்கியத்துவத்தை, அதை அடைந்து கொள்வதற்கான வழிகளை நாம் ஈடுபாட்டோடு அறிந்து கொள்வோம். முதலில் நாம் விளங்க வேண்டியது என்ன? மறுமை வெற்றி என்றால் என்ன? ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொண்டார் என்பதற்கான அடையாளமே அவருக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான். அது என்ன? அவர் சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆகிவிடுவார். இதுதான் மறுமை வெற்றி. திருக்குரானிலும்
ஹதீஸிலும் எங்கெல்லாம் மறுமை வெற்றியை பற்றி பேசப்படுகிறதோ, வெற்றி பெற்று விட்டார், வெற்றி பெற்று விடுவார், வெற்றி பெற்றோர், வெற்றியாளர்கள், ஹுமுல் முஃப்லிஹூன் லஅல்லகும் துஃப்லிஹூன் உலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவை அனைத்தும் ஒரு மனிதன் மறுமையில் அடையக்கூடிய வெற்றியை பற்றி குறிக்கிறது. அதாவது அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆகிவிடுவது, இதுதான் மறுமை வெற்றி. அன்பானவர்களே, எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் இது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, திரும்ப 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 சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அளவிற்கு இது முக்கியமான ஒன்று. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், உலகத்தில் நாம் அடையக்கூடிய வெற்றிகள் எல்லாம் தற்காலிகமானவை. ஒருவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த வெற்றி அவர் மரணிக்கும் வரை அவர் பதவியில் இருந்தாலும் அந்த மரணம் வரைதான் அவருக்கு அது பயன்படும். நிரந்தர இந்தியாவின் பிரதமர் என்று ஒருவர் வெற்றியாளராக ஆகிவிட்டார். எதுவரை அவருக்கு அந்த சந்தோஷம்? அவருடைய உடலை விட்டு உயிர் பிரியும் வரை. சுருக்கமாக சொன்னால், உலக வெற்றி என்பது அது எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது தற்காலிகமானது. மறுமை வெற்றி என்பது நிலையானது, நிரந்தரமானது, நிம்மதியானது. அந்த வகையில் உலக வெற்றியோடு ஒப்பிடும் பொழுது மறுமை வெற்றி என்பது உயர்ந்தது. அன்பானவர்களே, உலக வெற்றி எல்லாம் உத்தரவாதம் இல்லாதது. சிரமப்பட்டு பல முயற்சிகளை செய்து ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றியை அவர் நிரந்தரமாக அனுபவிக்க முடியுமா? யாராவது அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தால் வெற்றி பெற்றும் அந்த வெற்றி அவருக்கு பயனற்றதாக ஆகிவிட்டது. பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒருவர் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். பெரிய செல்வாக்கோடு ஒருவர் வெற்றி பெற்று ஒரு ஜமாத் தலைவராக ஆகியிருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழல், எதிர்பாராத காரணம், வெற்றி பெற்றும் அவரால் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாத நிலை. ஆனால் மறுமை வெற்றி என்பது எப்படிப்பட்டது? நிச்சயம் நாம் அதை அனுபவிப்போம். ஏனென்றால் அந்த வெற்றிக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அந்த அளவிற்கு மறுமை வெற்றி என்பது உறுதியானது. இப்போ ஒரு கேள்வி, அப்படின்னா உலக வெற்றிக்காக ஒருவர் பாடுபடவே வேண்டாமா? முயற்சியே செய்யக்கூடாதா? உலக வெற்றி என்பதே தேவையற்றதா? இது பலருடைய கேள்வி. அன்பிற்குரியவர்களை, இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. மாறாக உலக வெற்றி என்பது தேவை, மறுமை வெற்றி என்பது நோக்கம். நோக்கம்னா என்ன, தேவைனா என்ன, அது தனி தலைப்பு. வெற்றியா, நோக்கமா, தேவையா, இதையே ஒரு தனி தலைப்பாக பேசலாம். அந்த அளவிற்கு நமக்கு வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. அடிப்படை என்ன? உலக வெற்றி என்பது தேவை. வாழும் வரை, உடலை விட்டு உயிர் பிரியும் வரை சில நிம்மதியான சூழ்நிலைகளை அனுபவிப்பதற்கு உலக வெற்றி தேவை. ஆனால் மறுமை வெற்றி என்பது நோக்கம். மறுமை வெற்றிக்காக ஒருவர் உலக வெற்றியை இழக்கலாம். உலக வெற்றிக்காக மறுமை வெற்றியை இழந்துவிடக் கூடாது. அந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய இந்த மறுமை வெற்றியை ஒருவர் அடையணும்னா அவர் என்னெல்லாம் செய்யணும்? திருக்குரானுடைய 3வது அத்தியாயம் 104வது வசனம், 3வது அத்தியாயம் 185வது வசனம், 7வது அத்தியாயம் 8வது வசனம், 9வது அத்தியாயம் 20வது வசனம், 23வது அத்தியாயம் 111வது வசனம், 24வது அத்தியாயம் 51வது வசனம், 24வது அத்தியாயம் 52வது வசனம், 28வது அத்தியாயம் 67வது வசனம், 30வது அத்தியாயம் 38வது வசனம், 31வது அத்தியாயம் 4 மற்றும் 5வது வசனங்கள், 59வது அத்தியாயத்துடைய 9வது வசனம், புகாரியில் இடம்பெறக்கூடிய 1891வது ஹதீஸ், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1903வது ஹதீஸ், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5197வது ஹதீஸ், தேடிய வரை, இன்னும் நேரம் ஒதுக்கி தேடினால் இன்னும் ஏராளமான இடங்களில் ஒரு மனிதர் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு எந்தெந்த வழிகளில் அவர் முயற்சி செய்யலாம், முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே,
மறுமை வெற்றி எந்த அளவிற்கு உயர்ந்தது என்பதை ஒருவர் புரிந்து கொண்டால் நிச்சயம் அவர் அந்த வெற்றியை அடைவதற்காக முறையாக முயற்சி செய்வார். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, கொடுக்கப்பட்டு விட்டது. இந்தந்த வழிகளில் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய மறுமை வெற்றி நிச்சயம். சொல்பவன் இறைவன், பொய் சொல்ல மாட்டான். சொல்பவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாக்கு மீற மாட்டார்கள். இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்லக்கூடிய வழிகளில் ஒருவர் முயற்சி செய்வாரையானால் அவருடைய மறுமை வெற்றி நிச்சயம். அதில் முதல் வழி என்ன? தாவா. அனைத்து நபிமார்களுடைய சுன்னத், மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல் வழியின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு செயலை வெற்றிக்கு உரிய ஒரு வழியாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்பானவர்களே, எந்த அளவிற்கு இந்த அமலுக்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், அனைத்து நபிமார்களும் செய்த ஒரு சுன்னத்தான பணி. நாம் அந்த பணியை செய்கிறோம் என்றால், மக்களிடத்தில் தாவா பணி, அழைப்பு பணி செய்கிறோம் என்றால், அனைத்து நபிமார்களுடைய ஒரு சுன்னத்தை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம், நிறைவேற்றுகிறோம் என்பது பொருள். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 104வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களிடத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். எல்லோரும் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட கூட்டமாவது இந்த பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? நான் அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் யாரை பார்த்து வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறானோ அந்த பட்டியலில் நான் இடம்பெற வேண்டும். மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும், தீயதை விட்டு அவர்களை தடுக்கணும். இதற்கு பெரிய பட்டம் வேண்டுமா? பெரிய பதவி வேண்டுமா? பல ஆண்டுகள் மதரசாவில் ஓதினால் மட்டும்தான் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டுமா? அப்படியெல்லாம் இல்ல. பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொன்னதாக ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இது எல்லோருக்கும் முடிந்த வேலை. ஒருவர் இடது கையில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், நாம் அதை கவனித்து விட்டோம், பாய் வலது கையால சாப்பிடுங்க. இதுவும் ஒரு தாவா. தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, ஜமாத் ஆரம்பமாக போகிறது, பள்ளிவாசலுடைய எதிர் திசையில் ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார். பை வக்துக்கு டைம் ஆயிருச்சு, தொழுதுக்கு போயிடலாமே. நாம் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, ஆனாலும் நமக்கு கூலி. வாக்களிப்பவன் அல்லாஹ். எத்தி வைக்கிறது மட்டும்தானே நம்முடைய வேலை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. சொல்றது மட்டும்தான் உங்க வேலை, சொன்னதுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி. இதை செய்வதில் நமக்கு என்ன சிரமம்? நம்ம சொல்லி பார்த்துட்டோம் பாய், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால நாங்க சொல்றதையே விட்டுட்டோம். இது அறிவாளிகளுடைய பண்பு அல்ல. சொல்லிக்கொண்டே இருப்போம், சாகும் வரை சொல்லிக்கொண்டே இருப்போம். அதுதான் அனைத்து நபிமார்களுடைய சுன்னத். இந்த பணியை செய்பவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் வெற்றியாளர்கள். இந்த சொல்லப்படக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வாரம் தனித்தனி தலைப்பாக பேசக்கூடிய அம்சங்கள். சுருக்கமாக இருக்கிற நேரத்தில் இந்த செய்திகள் சொல்லப்படுகின்றன. 14 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட இருக்கின்றன. வெற்றிக்கான, மறுமை வெற்றிக்கான வழிகள். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஜும்மாவுக்குரிய நேரம் அளவிற்கு செய்திகள். ஆனா தொகுப்பாக சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ். 2வது அம்சமாக அல்லாஹ் சொல்லுவது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திற்கு உரியவராக யார் ஆகி விடுகிறாரோ அவர் வெற்றியாளர், வெற்றி பெற்றவர். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. கியாமத் நாளில் உங்களுடைய கூலிகள் முழுமையாக கொடுக்கப்படும். நீங்க உலகத்தில் எதை செய்தீர்களோ நன்மையாக இருக்குமேயானால் அதற்குரிய கூலி உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படும். தீமை செய்திருப்பீர்களேயானால் அதற்குரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படும். உங்கள் செயல் நல்லதாக இருக்குமேயானால்
ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று யார் சொர்க்கத்திற்குரியவராக ஆகிவிட்டாரோ அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் வெற்றி பெற்று விட்டார். நானும் நீங்களும் யாரையும் பார்க்க வேண்டியதல்ல. என்னுடைய செயல்கள் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய செயல்களாக இருக்கின்றனவா? இருந்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நான் வெற்றி பெறுவேன். ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை. ஜும்மா பயானுங்கிறது 12:55 வாங்க சொல்லுவாங்க, 12:57 ஆரம்பமாகும், 1:29 முடியும். இக்காமத் சொல்லுவாங்க, தொழுகுவோம். இதுவல்ல, இது வெளி வடிவம். உள்ளார்ந்த மாற்றம் நமக்குள் என்ன? இந்த வார ஜும்மாவை முடித்து விட்டு வெளியேறும் பொழுது என் மனதில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? இப்படி கேள்வி கேட்கக்கூடிய நம்மை நாமே நமக்கு நாமே கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் நமக்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு முன்னேற்றத்தை, மறுமை சார்ந்த முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது பொருள். என்னுடைய செயல் நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து சொர்க்கத்திற்கு என்னை அழைத்து செல்லக்கூடியவைகளாக இருந்தால் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றியாளர்கள், நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வழி, ஒரு முயற்சி, நன்மையின் எடை அதிகமாக இருந்தால் அவர் மறுமையில் வெற்றி பெற்று விடுவார். 22வது அத்தியாயத்துடைய 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன். நன்மையை செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். எவ்வளவு நன்மை செய்யணும்? 7வது அத்தியாயம் 8வது வசனம், 23வது அத்தியாயம் 102வது வசனம், 101வது அத்தியாயம் 6, 7 இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஸகுலத் மவாஸீனு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நன்மையின் எடை கனமாக இருக்கிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார். நன்மை செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லக்கூடிய அல்லாஹ், அந்த நன்மை எப்படிப்பட்டதாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்? தீமையை விட நன்மையின் எடை கூடுதலாக இருக்க வேண்டும். தீமை வைக்கப்பட்ட தராசு மேல போயிடணும், நன்மை வைக்கப்பட்ட தராசு வெயிட்டால கீழே கணம் கூடி போகணும். இன்னும் அழகாக அல்லாஹ் 101வது அத்தியாயத்திலே 6, 7வது வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார், ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யாருடைய நன்மையின் எடை கனமாகி விடுகிறதோ அவர் திருப்திகரமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார். உலகத்தில் திருப்திங்கிறதுக்கே இடம் இல்லை. மனித இயல்பு. சைக்கிள்ல போறதுக்கே வழி இல்லை, நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஆசைப்படுகிறார், ஒரு சைக்கிள் கிடைச்சா நல்லா இருக்குமே. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவருக்கு சைக்கிள் கிடைச்சிருச்சு. சைக்கிள் மிதிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 2 வீலர் கிடைச்சா நல்லா இருக்குமே. 2 வீலர் கிடைச்சிருச்சு. மழையிலையும் வெயிலையும் இந்த 2 வீலர்ல போறது ரொம்ப சிரமம். கார் இருந்தா சுகமா இருக்குமே. இப்படி போய்கொண்டு அது தனி தலைப்பாயிரும். உலக வாழ்க்கை என்பது திருப்தி என்ற சொல்லுக்கு இடமில்லாத ஒன்று. ஆனால் மறுமையை பற்றி, மறுமை வெற்றியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யாருடைய நன்மையின் எடை அதிகமாக இருக்குமோ அவர் திருப்திகரமான, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார். மறுமை வெற்றிக்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லக்கூடிய முதல் வழி மக்களுக்கு மார்க்க நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. இரண்டாவது, நம்முடைய செயல்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு உதவி செய்யும் வகையில் அமைத்துக் கொள்வது. மூன்றாவது, நன்மையின் அளவை அதிகப்படுத்திக் கொள்வது. நான்காவதாக, அன்பிற்குரியவர்களே, நம்மால் இயன்ற வரை இந்த மார்க்கத்திற்காக போராடுவது, பாடுபடுவது, சிரமங்களை சுமப்பது, இது நம்மை மறுமையில் வெற்றியாளராக ஆக்கும். மார்க்கத்துக்காக நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறேன்? நான் தொழுகிறது, நான் நோன்பு நோற்பது, நான் ஜகாத்து கொடுப்பது, நான் ஹஜ் செய்வதெல்லாம் எனக்காக, அல்லாஹ்வுடைய தீனை உலகில் நிலை பெற செய்வதற்காக. ஏதாவது சிரமம் எடுத்திருக்கிறேனா?
பெரும்பாலானவர்களுடைய பதில் இல்லை என்பதுதான். அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் அஅலமு தரஜதன் இன்தல்லாஹ் வஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 9வது அத்தியாயம் 20வது வசனம், 9வது அத்தியாயம் 88வது வசனம். நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து, நமக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய தேவை வாய்ப்பு இல்லை. வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், உயிராலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடி அஅலமு தரஜதன் இன்தல்லாஹ், யார் அப்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தர்ஜா, உயர்ந்த பதவி இருக்கிறது. உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்கணும்னு சொன்னா இல்ல ஜி நமக்கு டைம் இல்லை. ஏன் இல்ல, நம்மளையும் வஹாபின்னு முத்திர குத்திடுவாங்க. நீங்க சொல்ற அங்க அந்த முஹல்லாவுக்கு போகலாம், அங்கேதான் நம்ம மாமியார் வீடு இருக்கு, அங்கே நம்மள சலப்பின்னு சொல்லிடுவாங்க. இங்க போலாமே, இல்ல இங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஏரியா, அவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒரு சிறு கேலி கிண்டலை கூட சுமப்பதற்கு நாம் தயாரில்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அஅலமு தரஜதன் இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு உயர்ந்த தர்ஜா வேணும்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடணும். அப்படி போராடினால் உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அன்பானவர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், மனிதன் மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய வழிகளை 5வது அம்சமாக நம்ம குர்ஆன்ல பார்க்கும் பொழுது பொறுமை, சகிப்புத்தன்மை. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை. தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம் மாதிரி பெரும்பாலான மக்களிடம் பொறுமை பஞ்சம். அது எந்த அளவுக்கு மனிதனை பாதிக்கிறது? தமிழ்ல சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாது, பொறுத்தவன் பூமி ஆழ்வான். புரியறதுக்காக, பொறுமையா இருக்கிறவங்க பூமிக்கு ஆட்சியாளர் ஆக முடியாது. ஒரு பாடம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இன்னி ஜஸைதுமுல் யௌம பிமா ஸபரு வ அன்னஹும் ஹுமுல் ஃபாயிஸூன். அவர்கள் உலகில் வாழ்ந்த காலத்தில் சகிப்புத்தன்மையோடு இருந்தால் நான் அவர்களுக்கு பரிசளிப்பேன். என்ன பரிசு தெரியுமா? உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். மறுமை வெற்றிங்கிற பரிசை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். எதற்காக? பிமா சபரு, அவர்கள் உலகத்தில் பொறுமையாளர்களாக இருந்த காரணத்தால் என்று 23வது அத்தியாயத்துடைய 111வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன. மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த வெற்றிக்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கிறோமா? அதற்கான முயற்சி, அதற்கான பயிற்சி நம்ம இடத்துல இருக்கிறதா? இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அன்பானவர்களே, திருந்திக் கொள்பவர்கள், தங்களுடைய செயல்கள் தவறு, நாம் செய்யக்கூடிய இந்த செயல் தவறு என்பதை உணர்ந்து யார் அதிலிருந்து திருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்களோ அவர்களை பற்றி 28வது அத்தியாயத்துடைய 67வது வசனத்தில் பேசுகிறான். அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். ஃபஅம்மா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபஅஸா அன் யகூன மினல் முஃப்லிஹீன். ஈமான் கொண்டதோடு நின்று விடாமல், நான் செய்யறது தவறுதாங்கிறத உணர்ந்து செஞ்ச தவறையெல்லாம் விட்டுட்டு நற்செயல்களை செய்யக்கூடியவர் வெற்றியாளர், மறுமையில் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, யார் யாருக்கோ பயப்படுகிறோம், எதற்கெல்லாமோ பயப்படுகிறோம். யார் என்னை அஞ்சுகிறார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 24வது அத்தியாயம் 52வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சுன்னா அது நம்மை மறுமையில் வெற்றி பெற செய்யும். எப்படி? யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ அவர் நன்மையை செய்வார், தீமையை விட்டு விலகுவார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்.
இது அவர் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமையும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இறை அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, திரும்ப 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 நம்முடைய மனதிற்கு நாமே பாடம் நடத்த வேண்டும். யார் யாருக்கோ அறிவுரை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் என்னுடைய இறைவன் எனக்கு சொன்ன அறிவுரையை நான் எந்த அளவிற்கு கேட்டிருக்கிறேன், கட்டுப்படுகிறேன், என்னுடைய மறுமை வெற்றிக்கு என்னுடைய இறைவன் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நான் எந்த அளவிற்கு கவனத்தில் வைத்திருக்கிறேன், இதையெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அன்பானவர்களே, நிச்சயமாக என்னுடைய மறுமை சிறப்பானதாக இருக்கும். தொழுகை அடிப்படை கடமை. பல சந்தர்ப்பங்களை இது பற்றி அதிகமான பயான்களை கேட்டிருப்போம். தொழுகையுடைய முக்கியத்துவம், தொழுகையுடைய சிறப்பு, அதை பற்றி எல்லாம். அதுல அல்லாஹ் மறுமை வெற்றியை ஒளித்து வைத்திருக்கிறான் என்பதற்கு திருக்குர்ஆன் ஆதாரமாக இருக்கிறது. 31வது அத்தியாயத்திலே 4-5 வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ யூதுஸ் ஸகாத்த. நமக்கு தான் தெரியுமே, தொழுகை தெரியும், ஜக்காத்து தெரியுமே. ஒபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். மறுமையையும் நம்பக்கூடியவர்களாக இருந்து ஒருவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள்தான் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த நேர் வழியில் இருப்பவர்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். யாருக்கு நேர்வழி கிடைத்து விட்டதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதை தனித்தனியாக சொல்லி அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அவர்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தரம் என்ன? யுகீமூன ஸலாத் வ யூதூன ஸகாத் வ பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். மறுமையை உறுதியாக நம்பி சடங்காக நம்பக்கூடாது. எவ்வளவு அழகாக அல்லாஹ் பேசுகிறான். மறுமையை நம்புவது என்பது வேறு, உறுதியாக நம்புவது என்பது வேறு. அல்லாஹ் எதிர்பார்ப்பது வெறும் நம்பிக்கை அல்ல, உறுதியாக நம்புதல் என்பதை சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, 24வது அத்தியாயத்துடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், வகிய மட்டும் நம்பணும். பெரும்பாலான முஸ்லிம்களிடத்துல இந்த கோளாறு இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தங்களை தௌஹீதுவாதிகள் அடையாளப்படுத்துறாங்களே அவர்களிடத்திலே கூட இந்த கோளாறு இருக்கிறது. நாங்களும் தௌஹீதுவாதி தான், நாங்க அந்த காலத்துல இருந்தே தௌஹீதுவாதி. சொல்லுவ தௌஹீத் என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கை. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகான கௌலல் முஃமினீன், முஃமின்களுடைய சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னதையும் அவனுடைய தூதர் சொன்னதையும் அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்கப்பட்டால் சமியனா வஅதானா, செவியேற்றோம், கட்டுப்பட்டோம். இந்த வார்த்தை யாரிடமிருந்து வருகிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள். பல பிரச்சனை, நான் சொல்றது சரி, அவர் சொல்றது சரி, கருத்து யுத்தம். முடிவாக குர்ஆனில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனையும் ஹதீஸையும் முன்னிறுத்தி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் சரண்டர். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் வெற்றியாளர்கள். அன்பானவர்களே, அப்படியே கொஞ்சம் அசை போட்டு பார்ப்போமே. காலை எழுந்ததில் இருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை என்னுடைய செயல்களை நான் இப்படி அமைத்திருக்கிறேனா? அல்லாஹ் ரசூல் எதை வெற்றிக்கு வழி என்று சொன்னார்களோ அப்படி அமைத்திருக்கிறேனா? பெரும்பாலானவர்களுடைய பதில் இல்லை என்றுதானே வரும். 30வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், உள தூய்மை. எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு செய்பவர்கள் மறுமையில் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆத்திகள் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபன சபீல், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு அவர்களுக்குரிய ஹக்கை, அவர்களுடைய உரிமையை நீங்க கொடுக்கணும். எதுக்காக? யுரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, மக்கள் பாராட்டணுங்கிறதுக்காக அல்ல. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் அப்படி செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக யார் நல்லவற்றை செய்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். விளம்பர நோக்கம் இல்லாமல் 59வது அத்தியாயத்திலே 9வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வமை யுகஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டு விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். பயம் இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை, கொடுத்துட்டா நான் எங்க நடுத்தெருவுக்கு வந்துருவேனோ இந்த பயம்
பெரும்பாலான மனிதர்களை, பெரும்பாலான பணக்காரர்களை கஞ்சத்தனம் உள்ளவர்களாக ஆக்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளி இடத்துல இருக்கிற இரக்கம் அவனை போன்று பல மடங்கு செல்வம் வைத்திருக்கக்கூடிய முதலாளி இடத்துல இல்ல. காரணம் கஞ்சத்தனம். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்களை வறுமையை கொண்டு அச்சுறுத்துகிறான். குர்ஆன் பேசுகிறது. இருக்கிறதுல புத்தன் நான் அடுத்தருக்கு வந்துருவேன், அதனால நான் கஞ்சனாவே இருந்துட்டு போறேன். ஆனால் கஞ்சத்தனத்துல நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளர்கள். அன்பானவர்களே, மறுமை வெற்றிக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய திருக்குர்ஆன் வசனங்களை அடிப்படையாக கொண்ட வெற்றிகளுக்கான வழிகள் என்னென்ன என்பதை முதல் உரையிலே பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சுருக்கமான சில வழிகாட்டுதல்களை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, யாருக்கெல்லாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை, எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அவர்கள் கவனத்தில் கொண்டு கடைபிடிக்க வேண்டிய சில வழிகாட்டுதல்களை திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக கொண்டு நாம் முதல் உரையிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில வழிமுறைகள். உதாரணத்திற்கு புகாரியில் இடம்பெறக்கூடிய 1891வது ஹதீஸ். அன்பானவர்களே, கடமையான வணக்கங்களை குறைந்தபட்சம் ஒரு மனிதர் கடமையான வணக்கங்களை சரிவர செய்தால் அது அவருடைய மறுமை வெற்றிக்கு போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்தோம். பரட்டை தலையோடு ஒரு கிராமவாசி அங்கிருந்து வேகமாக வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் மீது எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறான் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 வேளை தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஜகாத் கொடுப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அந்த அறிவிப்பாளர் சொல்றாங்க, தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படியாக மார்க்கத்தில் உள்ள கடமையானவற்றை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு விளக்கி சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு அந்த மனிதர் சொன்னார், உங்களை சத்தியத்தை கொடுத்து அனுப்பி அதன் மூலம் உங்களை கண்ணியப்படுத்திய அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக. எப்படி பேசுறாங்க பாருங்க மக்கள். சத்தியத்தை கொடுத்து அனுப்பி அதன் மூலம் உங்களை எந்த இறைவன் கண்ணியப்படுத்தினானோ அந்த இறைவன் மீது ஆணையாக, யார சொல்லலாம், கடமையான அமலை தவிர வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன், கடமையான அமலில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வார்த்தை பயன்பாடு, கடமையான அமல்களில் நான் அதை தவிர, கடமையான அமலை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டேன். அதே நேரத்தில் கடமையான அமலில் நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் சொன்னதில் இவர் உண்மையாளராக இருந்தால் இவர் சொர்க்கம் செல்வதற்கு இவை போதுமானவை, இவர் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இது போதும்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய கடமையான அமல்கள் சரியாக இருக்கிறதா? ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1903வது ஹதீஸ், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தையும் கொடுத்து அன்றாட வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்துவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் கொடுத்திருக்க, அதை அவர் பொருந்திக் கொள்வாரையானால் அவர் வாழ்வில் வெற்றி பெற்று விட்டார். ஒருத்தர் தேர்வோமா, ஒரே ஒரு நபர் தேர்வோமா இந்த விஷயத்துல? அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் இன்னும் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். முடிஞ்சு கொடுத்திருக்கிறான் தான், இந்த தான் வந்தாலே ஒழிந்து விட்டது. ஈமானும் கிடைச்சிருக்கு, போதுமான அளவுக்கு பசியை போக்கிக் கொள்ள, மானத்தை மறைக்க, வாழ்க்கையை நடத்த அடிப்படை விஷயங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இதை பொருந்திக்கிட்டோம்னா நாம் வெற்றி பெற்றவர்களுடைய கூட்டத்துல வந்துடுவோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5197வது செய்தியில பார்க்கிறோம், தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஒன்னும் புரியல சஹாபாக்களுக்கு. தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா என்ன, யார சொல்லலாம்? தனித்து விடப்பட்டவர்கள்னா யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள், அவர்களே வெற்றி பெற்றவர்கள்.
இப்படித்தான்பா மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு, இப்படித்தான்பா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, இப்படித்தான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா நம் உறவினர்கள் நம்மை தனித்து விட்டு விடுவார்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை தனித்து விட்டு விடுவார்கள், நம்முடைய ஜமாத் சகோதரர்கள் கூட அவன் இதுக்கு சரிபட்டு வரமாட்டான். ஏங்க அவன் இது ஹலாலு அது ஹராமு அது இப்படி பேசிக்கிட்டே இருப்பான்ப்பா. அவனை சொல்ல அவனை கூப்பிடாதீங்க. ஒரு டூர் போகணும் பிளான் பண்றோம், அவன் வந்தா நான் வரல. ஏங்க கரெக்டா எல்லா நேரத்திலும் தொழுகணும்னு நிற்பான். தொந்தரவா? தொழுகணும்னு நிக்கிறது தொந்தரவா? சுருக்கமாக சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைவோடு யார் இருக்கிறார்களோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாங்க. அல்லாஹுவை அதிகமாக நினைக்கக்கூடிய ஆண்களும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்களும் தனித்து விடப்பட்டவர்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் யாரையெல்லாம் வெற்றியாளர்கள் என்று சொன்னார்களோ அவர்களுடைய பட்டியலில் நானும் நீங்களும் இடம்பெற வேண்டுமானால் மேற்கூறப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களிலும் ஹதீஸ்களிலும் என்னென்ன வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை நாம் கடைபிடித்து நடக்க முயற்சி செய்வோம். மறுமையில் வெற்றி பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.